ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஜவ்வரிசி எடுத்து ஒரு கப் ஜவ்வரிசி எடுக்கிறோன்னா 1 கப் தண்ணி ஊற்றி ஒரு 2-3 வாட்டி அலசிட்டு ஊற வச்சுடுங்க. சைடில் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை ஒரு அரை கப் அளவுக்கு நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ஜீரகம் போட்டுருங்க. ஜீரகம் பொரிஞ்ச கையோடவே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய், இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரே குட்டி சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்தில் இந்த 1 கப் வாட்டர் நல்லா உறிஞ்சிருச்சு, நல்லா பிக்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையை நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிட்டு இந்த ஜவ்வரிசிலே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இது பிகினர் ஃப்ரெண்ட்லி தான், யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கும். ஸோ இந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வேர்க்கடலை சைடில் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஜவ்வரிசியும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு 2-3 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஜெல்லி மாதிரி குக் ஆகிருக்கும். அப்புறமா ஹாஃப் லெமன் கிட்ட நல்லா பிழிஞ்சு விட்டு ஒரு 2-3 டைம்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் கிட்ட மூடி வச்சுருங்க. பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னர் ரெசிபி ரெடி. சாப்பிட்றதுக்கே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், சவராக இருக்கும், லெமனியாக இருக்கும். அதுக்கப்புறம் மைல்டாக சில்லி ஃப்ளேவரும் வந்துடும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.